ஹலோ காய்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ பொதுவாக இளையராஜா பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? சும்மா தான் நம்மளுடைய கருத்து தான். நம்மளுக்கு ஒன்றும் மியூசிக்கில் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ நம்ம எப்படி சின்ன வயசுலேருந்து மியூசிக்கை பார்த்தோம், அதுக்கப்புறம் எப்படி மியூசிக் அதுக்கப்புறம் வயசாக எப்படி மியூசிக்கில் நமக்குள்ளேயே மியூசிக்கு, பாட்டு, லிரிக்கு எல்லாமே எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கணும். சின்ன வயசுல நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பாட்டு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. பாட்டு பிடிக்கும், ஓகேங்களா? பாடம் பார்க்கும்போது பாட்டு கேட்போம். பொதுவாக நம்ம அந்த காலத்தை கேள்விப்பட்டிருக்கோம், இந்த ஒளிமொழியும் கேட்டு இப்போ பாட்டு கேட்குறதுக்காண்டி அதுக்காண்டி வெயிட் பண்ணி பாட்டு கேட்குறவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்படிலாம் நான் ஒன்றும் கேட்டதில்லை. பாட்டு படம் பார்க்கும்போது பாட்டு கேட்போம். மேக்ஸிமம் பாட்டை ஓட்ட தான் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா பாட்டுக்கு அந்த டோனுக்கு மட்டும் கேட்போம். ஓகேங்களா? லிரிக்ஸ்லாம் என்னன்னே தெரியாது. நம்ம அது ஒரு ஃப்ளோவில் அடித்து விட்டு போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கானா, அந்த சென்னை கானா அந்த மாதிரிலாம் நிறைய பிடிக்கிருந்துச்சு. அப்போ தான் லிரிக்ஸ் கவனிக்க ஆரம்பித்தோம். சென்னை கானா கேட்கும்போது தான் அப்படியே லிரிக்ஸ் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பெப்பியாக இருக்குது, அந்த மாதிரி நம்மளுக்கு கேட்சியாக இருக்குது, நம்ம கேட்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை கானா போய் அதுக்கப்புறம் நம்ம நார்மல் படங்களில் வர பாட்டு முதல்லத்தும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரஹ்மான் யுவன் தான் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 19-18 வயசு வரும்போது யுவன் ஆர்எஸ் ஜெயராஜ் இவங்க 2 பேர் பாட்டு தான் அதிகமாக கேட்குறது. நாங்கள் 19 வயசு இருக்கும்போதெல்லாம் அயன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அயன் படம் பாட்டுலாம் பார்த்திங்கன்னா அயன், ஆதவன் இதெல்லாம் அந்த டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு. அஞ்சானு ஸோ பாட்டுலாம் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டைமில் அப்படியே யுவன் ஃபேனாக மாறிடுச்சு. யுவன் சங்கர் ராஜா ஃபேனாக மாறி அவர் பாட்டு எல்லா பாட்டையும் கேட்குறது. லவ்வே பண்ணனாலும் அந்த பாட்டெல்லாம் கேட்டு உருகுறது. அந்த மாதிரி பண்ணது இல்லைனாலும் அதெல்லாம் கேட்டு அப்படியே நல்லா இருக்குல்ல, அப்படி ஒரு ஃபீலு. அதுக்கப்புறம் அப்புறம் ஓகே லிரிக்ஸ்லாம் நம்ம அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். லிரிக்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம், அப்புறம் மியூசிக் பார்க்க ஆரம்பிக்கிறோம். மியூசிக்லாம் பார்க்க ஆரம்பிக்கல இன்னும் நல்லா தான் இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் தான் பொறுமையாக இளையராஜா உள்ளே வராரு. ஆக்சுவலாக நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே இளையராஜா நம்ம உள்ளே வந்திருப்பார். நம்மளுக்கு தான் ரெகனைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அவர் நம்ம கூடயே தான் இருக்கார். சின்ன வயசுலேருந்தே நம்ம கூடயே தான் இருப்பார். நான் யாரை ஊரில் திருவிழா இல்லை கல்யாணம் காட்சினா அப்போ இந்த திருவிழா சட்டைகளில் இளையராஜா ஊர்வலம் வருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவிழா நடந்தால் ஊர்வலம் வருவார். அப்புறம் இந்த ஊர்களில் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா அறுப்பு இருப்பாங்க. அது மிஷின் இருக்கும், ஒரு டிராக்டர் மாதிரியே பெருசாக இருக்கும். அந்த மிஷினில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இளையராஜா பாட்டு தான் ஓடும். எங்கேயோ அந்த வண்டி பார்த்திங்கன்னா அறுத்துட்டு போய் அந்த நெல்லை அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். எங்கேயோ எப்படி சொல்கிறது, ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி அந்த பாட்டு பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் பாட்டு போயிட்டுருக்கும். ஓகேங்களா? அந்த பாட்டு எப்படியோ அந்த காற்று இருக்கு இல்லைங்களா, அந்த காற்றுல நம்ம காதுக்கு நம்ம எங்கேயோ ஒரு ஓரத்தில் எங்கேயோ ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்படியே அந்த பாட்டு அந்த காற்றுலேயே நம்ம காதுக்கு வரும். அப்படி வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னொரு வழி அப்படின்னா இந்த பஸ்ஸுகளில் நிறைய பெரும்பாலும் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸு, இந்த தனியார் பஸ்ஸுகள்லாம் பார்த்திங்கன்னா பாட்டு இது பண்ணுற இது இருக்குது. ஓகேங்களா? ஸ்டாப் வரும்போது மட்டும்தான் நிறுத்துவாங்க அந்த செட்டை. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஏற்றி ஆளுங்களை ஏற்றி இறங்கின பிறகு திரும்ப பார்த்திங்கன்னா செட்டு போட்டுருவாங்க, பாட்டை போட்டுருவாங்க. அப்படி இளையராஜா எல்லாருக்கிட்டையும் இருப்பார். கிட்டத்தட்ட எப்படி திருவள்ளூர் மாதிரி தான் இளையராஜாவும். ஓகேங்களா? இளையராஜா நம்ம பார்க்குற இடத்துலலாம் திருவள்ளூர் இருப்பார். ஏதாச்சும் பஸ்ஸில் போகும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்கூலில் பார்த்தோன்னா அந்த மதில் சுவத்தில் திருவள்ளூர் அந்த திருக்குறள் எழுதியிருப்பாங்க. அப்புறம் பஸ்ஸுகளில் திருக்குறள் எழுதியிருப்பாங்க. கல்யாண பத்திரிகையில் திருக்குறள் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அரசு அலுவலகங்களில் திருக்குறள் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இளையராஜாவும். எங்கே போனாலும் நீங்கள் இளையராஜா பாட்டு கேட்டு தான் போகணும். ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா
அங்கே வந்து அந்த வாசிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண பாட்டு வந்து நிறைய வந்து இளையராஜா பாட்டு வாசிப்பாங்க. அப்புறம் அந்த காது குத்தலில் நிறைய இளையராஜா பாட்டு வாசிப்பாங்க. அந்த மாதிரி இன்னும் பஸ்ஸுகளில் வந்து இந்த பிச்சை எடுக்கிறவங்க இருப்பாங்கள்ல, அவங்க பெரும்பாலும் இளையராஜா பாட்டு தான். அதுவும் பெரும்பாலும் அந்த காசி படத்தில் வந்து ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு வந்து பெரும்பாலும் அவங்க பாடிடுவாங்க. அது ஏன்னா தெரியல, அவங்களுக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு பெரிய அந்த கண்ணு தெரியாதவங்க, அந்த பிச்சை எடுக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இளையராஜா வந்து நம்மளோட ஒரு ஸ்டெப் வந்து க்ளோஸில் இருப்பாங்க. அவர் அந்த அந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் சுற்றி முற்றி வந்து இளையராஜா வந்து நம்ம அவர் கூட தான் பயணிச்சுட்டு இருப்போம், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இளையராஜா எப்போ அப்படி இளையராஜா இப்படி பண்ணியிருக்காரா, இந்த பாட்டு பண்ணியிருக்காரா, இது வந்து இளையராஜா பாட்டு தானா, ஐயோ இப்படி இருக்கு அப்படின்ட்டு வந்து நான் கேட்க ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 22-23 வயசு இருக்கும். ரொம்ப நான் என் வயசு கூட கம்பேர் பண்ண கூட நிறைய பேர் பர்சன் கூட கம்பேர் பண்ண கூட நான் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டேன் இளையராஜா பாட்டா. ஒவ்வொரு பாட்டு நிறைய பாட்டு ஒவ்வொரு பாட்டு லிரிக்ஸும் பார்க்கக்குள்ள கண்ணதாசன், வாலி, வைரமுத்து, நிறைய பேர், மேத்தா, அந்த மாதிரி நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லாரும் அவருக்காண்டி இந்த பாட்டை வந்து இது பண்ணி கொடுத்தாங்களா, இல்லை இந்த பாட்டு வந்து அந்த டியூன் போட்டதுனால அந்த பாட்டு லிரிக்ஸ் வந்து பெருசாகிடுச்சாருன்னா நம்மளுக்கு தெரியல. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். அப்படி பக்காவாக எல்லாமே ஒன்றுக்குள்ளே அப்படியே இவர் மெட்டு போட அந்த மெட்டில் வந்து சரியாக உட்காரம் வார்த்தைங்க, அந்த மாதிரி லிரிக்ஸ் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இளையராஜா அப்படியே பருக ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா லிரிக்ஸோட ஒத்து போகு. இப்போ வந்து அவர் அந்த டியூன் இருக்கு இல்லைங்களா, டியூனெல்லாம் வந்து எப்படி போடுறாரு, எப்படி நிறைய அந்த யூடியூப்லாம் பார்க்க ஆரம்பிப்போம் இளையராஜா எப்படி பாட்டு எழுதுவார், அவருடைய இன்டர்வியூஸு, அவரை பற்றின இன்டர்வியூஸு, அதெல்லாம் கேட்க அவர் எப்படி பாட்டு வந்து எழுதுவாராமா. பாட்டு எழுதுறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நம்ம வந்து ஒரு மியூசிக் போடக்குள்ள அந்த மியூசிக் சவுண்டை வச்சு கூட ஓகே இந்த 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 இது நோட்டை எடுத்துக்கலாம். ஆனால் அவர் வந்து அந்த எல்லா நோட்டும் வந்து மனசுக்குள்ளே வந்து வாங்கியிருக்காரு. இந்த கீக்கு வந்து இந்த நோட்டு இந்த சவுண்டு தான் வரும் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து ஒரு பாட்டு இத்தனை 1000 பாட்டு எழுதியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஓகேங்களா. அதனால தான் அவருக்கு என்னமோ கலைஞர் வந்து இசைஞானின்னு கொடுத்துட்டாரான்னு தெரியல. எந்த மைண்ட் செட்டில் இருந்தார், என்ன அது கொடுக்கறதுக்கு எதனால் அவர் அதை கொடுத்தாருன்னு தெரியல. ஆனால் இசைஞானின்னு கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு. என்னை கேட்டால் இசை கடவுள்னு கொடுத்துருக்கான். மேபி அவர் ஏத்திஸ்ட்ன்றதுனால இசை ஞானின்னு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் கலைஞர். அவர் மட்டும் ஏத்திஸ்டா இல்லாமல் ஒரு தீஸ்டா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து இசை கடவுள்னு தான் கொடுத்துருப்பாரு, ஒரு செலவு வச்சுருப்பாரு இப்படி சென்னையில். அந்த மாதிரி தான் இளையராஜா வந்து இருந்தார். இளையராஜா இப்போ வர ஜென்ரேஷனில் வந்து நிறைய நான் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன், நிறைய பேர் வந்து இப்போ தான் இளையராஜா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ வர பாட்டெல்லாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு எதுகையோ மோனையோ ஒரு இலக்கணமோ எதுவுமே இல்லாமல் அந்த லிரிக்ஸும் வந்து ரொம்ப மட்டமாகவும் அந்த எலக்ட்ரானிக்ஸ் மியூசிக்கும் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது காதுக்கு வந்து ஒரு இனிமையுமே இல்லை. ஸோ அதனாலே இப்போ எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய காலத்து இளையராஜா மியூசிக்கோ இல்லை கங்கை அமரனோ இல்லை இன்னும் பரணியோ தேவாவோ அந்த மாதிரி பழைய அந்த ஆளுங்க ஏஆர் ரஹ்மானோ அந்த மாதிரி விஸ்வநாதனோ அந்த மாதிரி எல்லாரும் அந்த பக்கம் போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு விதத்தில் நல்லதுன்னு பார்க்குறோம். ஒரு விதத்தில் இவங்களுக்கு இப்போ வர எப்பவுமே சொல்லுவாங்க, நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டர் ஜென்ரேஷனை வந்து எப்பவுமே வந்து ஈஸியாக பீட் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் என்னால் வந்து ஒத்துக்க முடியுது. ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை விட ஓல்ட் ஸ்கூல் ஜென்ரேஷன் வந்து அஹெடாகவே இருக்காங்க. அந்த இலக்கணம், அந்த தமிழ், அந்த இது எல்லாமே சொல்கிறேன். இந்த இதில் வரும்போது லிரிக்ஸ்னு வரும்போது மியூசிக்னு வரும்போதும் அவங்க ஒருபடி மேலே தான் இருக்காங்க. இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெளிநாட்டில் வந்து பீத்தாவனியும் நிறைய அந்த பெரிய மியூசிக் டைரக்டர் வந்து அடிச்சுக்க அந்த ஆன்சம்மரை இதை சொல்லுவாங்க, அவர் அந்த மாதிரி அவங்களெலாம் வந்து அடிச்சுக்க ஆள் இல்லாமல் தான் கிடக்காங்க. ஸோ அதனால் எப்போவுமே இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா,
ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், அதாவது இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் வந்து ஓல்டு ஜென்ரேஷனை வந்து அடிச்சுக்க முடியல, அவங்களால பீட் பண்ண முடியலன்னு தான் சொல்லுவேன். அதுதான் ஆக்சுவலாக இதான் நான் வந்து இன்னைக்கு பேசணும்னு நினச்சேன். இளையராஜா, எனக்கு எப்படி இளையராஜா பிடிச்சிது, உங்களுக்கு என்னென்ன பாட்டுலாம் பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நிறைய பாட்டு பிடிக்கும். இப்போதைக்கு வந்து நான் வந்து அந்த 1000 தாமரை மொட்டுக்காலே அந்த பாட்டு வந்து ரிப்பீட்டடில் கேட்டுட்ருக்கேன். அது ஏன் தெரியல, அது வந்து இப்போ வந்து நான் அதிகமாக வந்து ரிப்பீட்டட்லேயே கேட்டுட்ருக்கேன். அந்த கோரஸ் செக்ஷனு, அந்த மியூசிக்கு, அந்த லிரிக்ஸ் கூட போக வேண்டாம் ஓகேங்களா. அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு கோரஸ் ஒன்று இருக்கும், அது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து அந்த பாட்டு தான் வந்து நான் நிறைய வந்து ரிப்பீட் இதில் கேட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், எப்படி இளையராஜா உங்கள் வாழ்க்கையில் வந்தார், உங்களுக்கு எப்பத்துலேருந்து இளையராஜா வந்து பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா தெரிஞ்சுக்கலாம், கமெண்ட் பண்ணால் பண்ணுங்க, பண்ணாடி சும்மா இருங்க. நான் சும்மா இது வந்து முதல்ல இந்த வீடியோலாம் எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன்னீங்களா, சும்மா ஒரு 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 மெமரிஸ்க்காண்டி தான். ஃபோனில் ஸ்டோரேஜ் கிடையாது. ஸோ அதனால் யூடியூப்பில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கலாம், அப்பப்போ இது பண்ணிக்கலான்றது தான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடுறேன். ஸோ அதனால் இதான் காரணம் ஓகேங்களா. ஃபோன் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் பெரிய ஸ்டோரேஜ் இல்லை, கேமரா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் இது ஒரு மெமரிஸாக தான் நான் வந்து கலெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.